தாய் தமிழ் உறவுகளுக்கு மாலை வணக்கங்கள். ஒரு தலைவரின் இலக்கணத்தை பாருங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சே சீமான், உங்க தம்பி விஜயின் மக்கள் சந்திப்புல வந்து இவ்வளவு ஒரு துயரம் நிகழ்ந்துருச்சு. 40 பேருக்கு மேல இறந்துட்டாங்களே அப்படின்னு சீமான் அவர்கள்ட்ட கேட்கும்போது சொன்ன பதில கேளு. ஒரு தலைவன் எப்படி பதில் சொல்றான்னு பாரு. இது ஒரு திட்டமிட்டாங்க இப்படி யாராவது செய்வாங்க. அது வந்து நடந்துருச்சுங்க ஒரு விபத்துங்க. அதுக்கு அவரே ரொம்ப மன வருத்தத்துல இருப்பாரு. தம்பி அப்ப இதெல்லாம் திட்டமிட்டா செய்வாங்க அப்படிங்கிற மாரி கேட்கிறாரு. அப்ப பாரு அந்த 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 இடத்துல சீமான் அவர்கள் இருந்திருந்தா அவரோட உணர்வு எப்படி இருக்குமோ, இல்ல விஜயோட உணர்வ வந்து அப்படியே மதிச்சு அத வந்து அப்படியே எடுத்து பிரதிபலிக்கிறார் பாருங்க. மத்த தலைவர்களின் கருத்துக்களையும் பாருங்க. அ சீமான் அவர்கள் கருத்துக்களையும் பாருங்க. இது இது வந்து முக்கியமா நான் சொல்றது வந்து விஜயை பின்பற்றி போகும் தவேக தொண்டர்களுக்கு தான் நான் சொல்றேன். நீங்க கொஞ்சம் ஒரு பின்னோக்கி போய் நீங்க இந்த ஐபிஎல் நேரத்துல நடந்த போராட்டத்த பாருங்க. நாம் தமிழர் கட்சி அடித்து நொறுக்குனாங்க. போலீஸ வச்சு அடிச்சு நொறுக்குனாங்க. அது வந்து வன்முறை ஏவி விடப்பட்டது. அதிகார அடக்குமுறை வந்து ஏவி விடப்பட்டது. அந்த நேரத்துல தான் இடும்பன்லாம் போனார்ன்னு நெனைக்கிறேன். கைதானார்ன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த 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 விஷயங்கள்லாம் பாருங்க. ஒரு 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 ஆளுங்கட்சியை எதிர்த்து எந்திரிச்சு வரும்போது ஒரு ஒரு இளைஞர் பட்டாளத்துல எப்படி அடிச்சு நொறுக்கியிருக்காங்கன்னு பாருங்க போராடும்போதெல்லாம். உங்களையும் அப்படிதான் பண்ணுவாங்க. நீங்க அன்னைக்கு ஸ்கூல், காலேஜஸ்ல இருந்தவங்க, இல்ல சீமான் அவர்களோ, இல்ல நாம் தமிழர் கட்சியோ, இந்த மாதிரி ஒரு அந்த அந்த கட்சிய வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க வந்து புறக்கணிச்சுட்டு இருந்தீங்களா என்னன்னு தெரியல. அப்பலாம் நீங்க இதுக்கு யாருமே வந்து பெரிய அளவுல ஒரு சப்போர்ட்டா நிக்கல. நெறைய பேர் நீங்க ஸ்கூல்ல, காலேஜ்லலாம் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா நீங்க உள்ள வரும்போது பாருங்க, உங்கள வந்து ஒரு ஒரு அ ஒரு சுற்றும் உங்களுக்கு தெரியுது, அநியாயம் நடக்குது அப்படின்னு தெரியுது. ஒரு ஒரு கட்டம் வரும். அந்த கட்டத்தில வந்து நேர்மையா வாழ்றதே வந்து நெருப்பு துண்ட கையில வச்சிருக்க மாரி ஆகும் அப்படிங்கிற மாரி ஒரு காலம் வரும்னு சொல்லியிருக்காங்க நம்ம பெரியவங்க. அந்த காலத்தில தான் இருக்கோம். அப்படி அந்த நேர்மையா ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும்னு நெனைக்கும்போது பாருங்க, நமக்கு எவ்வளவு தடங்கல் வருதுன்னு பாருங்க. இது விஜய் பின்னால நிக்கிறோம். நீங்களும் ஒரு ஒரு மாற்றத்துக்காக தான் அவர் பின்னால நெறைய பேர் போறீங்கன்றது நமக்கு தெரியுது. ஏன்னா சீமான் அவர்கள் இவ்வளவு நாள் நின்னுட்டாரு. அதுக்கப்புறம் மாற்றம் வேணும் அப்படின்னு நினைச்சு போற தம்பிகள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா இவங்க எந்திரிச்சு விடமாட்டாங்க. இவங்க இருக்கிற அதிகாரத்த வச்சிருக்கவன்ட்ட வந்து நீங்க உங்க வலிமையை காட்டாத வரைக்கும் அவங்க இறங்கி வரவே மாட்டாங்க. அதனால நீங்க மொத்தமா மொத்தமா சேர்ந்து நின்னு இந்த இந்த ஆளுங்கட்சிய எதிர்க்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. இத நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஏன்னா நீங்க இன்னைக்கு விஜயால இத தாங்க முடியாது. இவர் ஏன் சீமான் அவர்கள் திருப்பி திருப்பி அன்னைக்கு சொன்னார்ல, பேட்டியில சொன்னார்ல, "நான் தம்பிக்கு அக்கறையா சொல்றேன். முடிய வாரிக்க, பட்டன ஒழுங்கா போடு, ட்ரெஸ்ஸ ஒழுங்கா போடு. நான் ஒழுங்கா சொல்றேன். இவங்கள பத்தி நமக்கு தெரியும்." அதனால உணர்ந்து சொன்னாரு. போதிக்கும்போது புரியாது. பாதிக்கும்போது தான் புரியும். விஜய் அவர்களால சிறைச்சாலையெல்லாம் தாங்க முடியுமா? இல்ல விஜய் அவர்களால நீங்க சிந்திச்சு பாருங்க. அது வந்து ஒரு சொபிஸ்டிகேட்டடா வளர்ந்தவர் அவரு. அவர் இன்ட்ரோவர்ட்ன்னு சொல்றாங்க. அவருக்கு அதனால தான் ஒரு பிரஸ்ஸ டைரக்ட்டா மீட் பண்ணாம அவரு வந்து போறாரு. அப்படிங்கிற மாரி தெரியுமா? அவரோட அவரோட ஒரு சுபாவம் நமக்கு தெரியுதுல்ல. அவர் இந்த மாதிரி ஒரு சீமான் அவர்கள் மாரியோ, இந்த இந்த இல்ல இந்த திமுக எங்க அப்பாலாம் சொன்னாரு. எங்க அப்பா ஆக்சுவலா என்ன வார்ன் பண்ணாரு. இந்த பாட்டி பாரு, இந்த பயலுங்களுக்கு வந்து சின்ன பையங்களுக்கு இளங்கன்ற பயமறியாது. அதனால இவனுங்க போய் ரொம்ப எகிறிட்டு நிப்பானுங்க. ஆனா திமுக காரனுங்க அவனுங்க ஃபுல்லா ரவுடீசம். அவனுங்க எலக்ஷன் நாள்ல வந்து பூத்துல அடி தான் விழும். கொலை நடக்க கூட வாய்ப்பு இருக்கு. இந்த பயலுக வந்து சாவ போறானுங்க பாரு அப்படின்னு சொல்லி என்ட்ட சொன்னாங்க. ஏன்னா இவங்க தியேட்டர்ல நிக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ராஜேஷ் தியேட்டர்ல, கார்த்திகை தியேட்டர்லலாம் நாகர்கோவில்ல நான் பார்த்துருக்கேன். விஜய் படம் இறங்கும்போது இவங்க என்ன ஃபோர்ஸ்ல நிப்பாங்க அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கேன். அப்ப அதே ஃபோர்ஸ பூத்துல காட்டும்போது அவனுங்க வந்து நீங்கலாம் வழக்குக்கு பயப்படுவீங்க. உங்க ஃபியூச்சர் இருக்கு. காலேஜுக்கு போணும், வெளிநாட்டுக்கு போணும், பாஸ்போர்ட் வாங்கணும். அந்த மாரி பல விஷயங்கள் இருக்கு. அதனால உங்களால அதெல்லாம் இதுல ஈடுபட முடியாது. அவங்க அப்படி இல்ல. அரசியலே பிழைப்பு. அவங்களுக்கு அடிச்சா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கேஸ் போட மாட்டான். ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால அவங்க அந்த அந்த கட்சிக்காரங்க மேல ஒண்ணுமே நடக்காது. ஸோ அது வந்து இதெல்லாம் ஒரு லைஃப் ரிஸ்கிங் பிரச்சனை. அப்போ களத்துல நிக்கும்போது அந்த உங்க உங்க வலிமை வந்து நீங்க இன்னைக்கு கருத்தியலா ஒரு சக்தி நிக்குது. இத போய் நீங்க பாழடிக்கிற மாதிரி நீங்க நிக்கிறீங்க. நீங்க சிந்திச்சு பாருங்க. எனக்கு என்னன்னு சொல்லன்னு தெரியல. நீங்க வலிமையா நாம் தமிழர் கட்சிக்கு என்னென்ன கொடுமை நிகழ்ந்ததோ, நான் எதுக்கு இத சொல்றேன் அப்டின்னா, நீங்க தனியா நிக்கும்போது நீங்க அதான் மொத்த இனமுமே தனித்தனியா நின்னு தான் சுக்குநூறு ஆயிருக்கு. சேர்ந்து தான் நிக்கணும். கூடி செயல் செய்ய பழகணும். கூடி செயல் செய்ய பழகணும்னா ஏன் சொல்றேன் அப்டின்னா, இதே மாதிரி தான் எந்திரிச்சு வரும்போதும் பிஞ்சிலே நசுக்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சியே பல வேலை செஞ்சது. பல அடக்குமுறை செஞ்சது. அன்னைக்கு குரல் கொடுக்க யாருமே வரல. இன்னைக்கு வந்து உங்களுக்கும் அதே அடக்குமுறையை ஏவுவாங்க. பல பல முனைகளை நீங்க உங்களுக்கே சந்தேகம். நீங்க திட்டமிட்டிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு குறுகலான பாதை குடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து பல இடையூறுகள அவங்களால செஞ்சிருக்க முடியும். செந்தில் பாலாஜி கரூர்ல நடக்குதுன்னா, செந்தில் பாலாஜி தான் இதுவரைக்கும் மோஸ்ட் எஃபிஷியன்ட் ஆர்கனைசர். அவர தாண்டி நீங்க அந்த இடத்துல கூட்டத்த உருவாக்கி காட்டிட்டீங்கன்னா, அது அவரால அது ஏத்துக்க முடியாது. இதுல பல கேள்விகள் நமக்கு இருக்கு.
பல கேள்விகள் இருக்கு. இந்த இதில நீங்க இந்த இவங்க சனாதன தர்மத்தலாம் நாங்க பின்பற்ற மாட்டோம்லாம் சொல்லுவாங்க. ஆனா சத்திரிய தர்மம், அம் ராஜ தர்மம் அந்த மாரி பல நீதிகள் இருக்குல்ல. அதில இவங்க என்ன இந்த சாணக்கிய வித்தைய கையாளுவாங்க. என்ன ஒரு அரசு என்னென்ன அத தக்க வைக்கிறதுக்கு, அதிகாரத்த தக்க வைக்கிறதுக்கு என்னென்ன வேலைய செய்யணுமோ அவ்வளத்தையும் உங்க மேல ஏவுவாங்க, பண்ணுவாங்க. இதெல்லாம் தாங்கி நிக்க முடியுமா? இல்ல கூடி செயல் செய்ய பழக போறோமா? எல்லாரும் சேர்ந்து நிக்க போறோமா? நீங்க பாருங்க. இவ்வளோ பெரிய ஒரு வலிமைய வந்து நீங்க கருத்தியலா ஒரு அரசியல் ஒரு இளைஞரணியா செயல்பட்டுருக்கலாம். ஒரு என்ன சொல்றது? அந்த மாரி ஒரு ஐயோ! எவ்வளவோ பெரிய ஒரு மாற்றத்த இந்த ஒரு தேர்தல்ல வரப்போற 5 மாசத்துல இன்னும் கெட்டு போகல. இன்னும் சிந்திங்க. இன்னும் சிந்திச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு 2 டைரக்டர்ஸ் இப்போ அவர் ஏன் என்ன பொறுத்தவரைக்கும் விஜய் ஏன் இதுவரைக்கும் ஒரு பதிலையும் சொல்லாம டைரக்ட்டா போனான்னு பார்த்தேன்னா, அந்த ஜான்ட்டயும் ஆதவ் அர்ஜுனான்ட்டயும் கன்சல்ட் பண்ணாம ஒரு பதில் அவரால எதுவுமே சொல்ல முடியாது. அறிக்கைனாலும் வந்து அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணி தான் விட வேண்டிய நிலைமை. ஒரு தலைவன் இப்படியா இருக்கணும். நீங்க சிந்திச்சு பாருங்க. நீங்க உங்க அண்ணன் தான், உங்களுக்கு அபிமானப்பட்ட நடிகர் தான், அரசியல் வேற, இது வேற, இது விளையாட்டு வேற. இவ்வளவு தூரம் கவனிச்சு வந்திருக்காங்க. நீங்க சாட்டை துரைமுருகன்லாம் பாருங்க, ஜெயிலுக்குள்ள தூக்கி வச்சிருக்காங்க. இவரு இடும்பன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. சீமான் அவர்களை எவ்வளவு நாள் ஜெயிலில் வச்சிருந்தாங்க. எல்லாம் சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி வந்து இந்த விஜய் அவர்கள் பின்னால் நிற்கக்கூடிய தம்பிகளுக்கு இருக்காங்கிறத சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் தாங்கி வெளியே வந்து எது சரி எது தவறுங்க ஒரு தலைவன் கத்திக்கிட்டு இருக்கார் ரொம்ப நாளா. நீங்க சிந்திச்சு பாருங்க. இப்பவும் தம்பிக்கு ஒரு பிரச்சனைனாலும் அவர் தான் வராரு. ஒவ்வொரு படத்துல பிரச்சனைங்கும் போது அவர் தான் வந்தாரு. நீங்க இந்த திராவிடத்தை எடுத்துட்டு வர்றது ஒரே ஒரு நாள தான் வந்து உங்களை வந்து கருத்தியலா கேள்வி கேட்டு அவங்க வந்து அவர் பாணியிலே அப்பதான் வந்து ஊடக வெளிச்சம் கிடைக்குது. நீங்க உங்களுக்கு எவ்வளவு தூரம் உங்களுக்கு ஊடக வெளிச்சம் இருக்கு. அப்போ உங்களை இப்படி மடக்குறாங்க. சீமான் அவர்களுக்கு ஊடக வெளிச்சம் கிடையாது. அதனால வந்து அவர் ஊடக வெளிச்சத்தை மறுத்து மற்றபடி கேஸ் அதெல்லாம் போட்டு இது பண்றாங்க. உங்களுக்கு வந்து ஊடக வெளிச்சம் இருக்கிறதுனால உங்களை இப்படி ஹேண்டில் பண்றாங்க. பல டாக்டிக்ஸ் பண்ணுவாங்கங்க. நீங்க உங்களுக்கு புரியல. நீங்க கொஞ்சம் இதையாவது ஒரு விழிப்பா எடுத்துக்கிட்டு இந்த சம்பவத்தை வந்து ஒரு விழிப்புணர்ச்சியை எடுத்துக்கிட்டு தயவுசெய்து இதை பற்றி சிந்திங்க. நீங்கள் இந்த மாதிரி பிராண்டிங் மாஸ்டர்ஸ்லாம் நம்பி போகிறதுல பிரயோஜனம் இல்லை. நான் வந்து உணர்ந்து சொல்கிறேன். இவங்க ரொம்ப மோசம், ரொம்ப மோசம். இவங்கள்ட்ட மனிதாபிமானங்கிறதே ஒரு சொட்டு கூட கிடையாது. விவசாயிக்கிட்ட இருந்து கடைசி ரத்தத்தையும், ஒரு விவசாயியின் மகன் நான் சொல்கிறேன், விவசாயிக்கிட்ட இருந்து கடைசி ரத்தத்தையும் இந்த வயசான காலத்தில் உரியறதுக்கு கொஞ்சம் கூட தயங்காத கூட்டம் தான் இன்றைக்கி ஆட்சியில் இருக்குது. இது எந்திரிக்கவே விடாது. நேர்மையான சிந்தனை எந்திரிக்கவே விடாது. ஒவ்வொரு துறையிலையும் ஊழல், ஒவ்வொரு துறையிலையும் வந்து அது என்னன்னா, மக்கள் வந்து அந்த அரசுக்குள்ள வேலைக்கு போகும்போதே அவன் நேர்மையை கொன்றணும். அப்பதான் அவனால உள்ள போய் அந்த 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 சிஸ்டத்துக்குள்ள நீங்க ஒரு அரசு மருத்துவருங்க, நீங்க கெசட்டட் ஆஃபீஸரு, அவங்க வந்து சர்டிஃபிகேட்டை பார்த்து வெரிஃபை பண்ணி கையெழுத்து போடணுங்க. அதுக்கு வந்து ஒரு இவங்க ஒரு ரூ. 100 200 வாங்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க கையெழுத்து போடுறதுக்கு. ஏற்கனவே அந்த அரசு மருத்துவமனை ஒரு புதுசாக போகிற ஒரு அரசு மருத்துவர், நேர்மையாக இருக்குன்னு நினைக்கிற அரசு மருத்துவர் உள்ளே போய் அந்த காசு வாங்காமல் கையெழுத்து போட்டு அவளுக்கு கிடைக்கக்கூடிய அட்வைஸ் என்னன்னு பாருங்கள். இன்னொரு அரசு மருத்துவர் இருந்து நீங்கள் எப்படி போட்டிங்கன்னாங்க வெளியே போய் அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, உள்ளே அந்த இடத்துல ஒரு இளிச்சவாய் இருக்கா, அவள்கிட்ட போய் வாங்கிக்க, காசு வாங்காமல் போட்டு தருவான்னு சொல்லுவாங்க. ஊரில் இருக்கிற எல்லாவனும் உங்கள்கிட்ட வருவான். எங்களுக்கு என்ன காசு வாங்கிட்டு போட தெரியாமலையா, நாங்கள் இல்லை காசு வாங்காமல் போட தெரியாமல, இதை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லைங்க அப்படின்னு சொல்லி தான் பியர் ப்ரெஷர் போடுறாங்க. நேர்மையை கொள்றதுக்கு எவ்வளோ வழி பாருங்க. தோளில் கை போட்டு கொள்றது இதெல்லாம் தாங்க. இது மாறணுங்க. அடிப்படையில் படித்தவன்கிட்ட வந்து நேர்மை இருந்தால், படித்தவன் நாட்டை சரி செய்யணும்னு நினச்சா செய்யலாம். விஜய் பின்னாடி நிறைய படித்த இளைஞர்கள் இருக்கீங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். வாழ்க வளமுடன்.